யாதன்னா ஆகட்டும், புக்ஸ் நிறைய இருக்கு. நிறைய புக்ஸ். டெய்லி 1 hour meditation, 1 hour book reading, and 1 hour satsang with spiritual masters. அது இன்னும் 3 விஷயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, no idol worship, no interference in others' life, and no killing. இந்த 3 பண்ணக்கூடாது. ஓகே, அது ஸ்ட்ரிக்டா நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். அப்போதான் நம்ம எப்பவும் ஹாப்பியா இருக்கும். ஏன் தியானம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா, நம்ம பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு. எப்போ பார்த்தாவும் நம்ம ஜென்ரலாகவே பிஃபோர் மெடிடேஷன் வெளியே உலகம் பார்க்குறோம். ஆனால் இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு இவரை பற்றி பேசுறது, இது அதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயம் பண்ணுறோம். தியானம் பண்ணால் நமக்கு நம்ம கனெக்ட் ஆகிறோம். அப்போது நம்ம பற்றி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். எப்படி என்ன நல்லா பேசுகிறோமா, நல்லா செயல் பண்ணுறோமா, எப்படி பேசுகிறோம், எப்படி யோசனை பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு வருது. எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, என்ன யோசனை பண்ணணும், என்ன யோசனை பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். திருப்பி நம்ம யார், பாடியா சோலா, அதை பற்றி நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். எப்படி வாழணும் லைஃப்பில், எந்த விஷயம் எப்படி எடுத்துக்கணும், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். திருப்பி ப்ரெசன்ட் மூமெண்ட் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த தியானம். ஜென்ரலாக மனுஷன் பிஃபோர் மெடிடேஷன் எப்போ பாஸ்ட் பற்றி திங்க் பண்ணுறா, இல்லைன்னா ஃப்யூச்சர் பற்றி திங்க் பண்ணுறா. ஆனால் தியானம் பண்ணால் எப்போவும் இப்போ எப்படி இருக்கணும், இப்போ என்ன பண்ணணும் சொல்லிட்டு நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும். திருப்பி தியானம் பண்ணால் நமக்கு என்ன தெரிய வரும்னா, எப்போ ஹாப்பியாக எப்படி இருக்கலாம் சொல்லிட்டு அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால நம்ம எப்போ ஹாப்பியாக இருக்கிறோம் தியானம் பண்ண. திருப்பி ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம்க்கெல்லாம் ஒரு கோல்டு வந்தால், கொஞ்சம் பாடி பெயின் வந்தால், கொஞ்சம் தலைவலி வந்தால் டக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் போட்டுடுறோம். ஆனால் தியானம் பண்ணால் நமக்கு எந்த வியாதியன்னா இருக்கட்டும், ஃப்ரம் கோல்ட் டு கேன்சர் க்யூர் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது சொல்யூஷன் கூட நம்மக்கிட்டேயே இருக்கு. ஒரு வியாதி வந்தால் அந்த மெடிசன் கூட நம்ம உள்ளேயே இருக்கும். எவ்ரி திங் இஸ் வித்தின் அஸ். அந்த விஷயம் தெரிய வரும் தியானம் பண்ணால். திருப்பி தியானம் பண்ணால் என்ன தெரிய வரும், நிறையா ஜன்மங்கள் இருக்கு அது தெரிய வரும். நிறையா லோகம் எல்லாம் இருக்கு, கோட்டானு கோட்டு லோகம் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். திருப்பி எல்லா மாஸ்டர்ஸ் எவ்வளோ லைஃப் எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, எப்படி அவர் மாதிரி வாழணும் தெரிய வரணும். ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம அங்கே ஐடல் வருஷம் பண்ண அந்த மாதிரி அங்கே போய் பூஜை தேங்காய் இது அதான்னு சொல்லிட்டு அது அதை பற்றி இன்னும் ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரக்கூடாது. தியானம் பண்ணால் கோயிலுக்கு போனால் அங்கே உட்காரிட்டு அந்த மாஸ்டர் அவர் வாழ்க்கை எப்படி வாழ்னார் சொல்லி தியானம் பண்ணி அவர் மாதிரி நம்ம லைஃப்பில் அவர் லெசன்ஸ் நம்ம லைஃப்பில் டீல் பண்ணணும். So when you go to temple, when you go to Rama temple, become Rama. அப்படி வாழணும் நம்ம. ஸோ நிறைய விஷயம் தியானம் அன்னது சும்மா தியானம் பண்ணட்டுமா ஒரு சின்ன விஷயம் இல்லை. இது தியானம் பண்ணால் எல்லாருக்கும் கோட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா ಅದರಿಂದ என்ன
எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன லாபம்னா எப்பவும் ஹாப்பியா இருக்கிறது, எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது, எல்லாருக்கிட்டே அன்பா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தா எல்லாருக்கும் ஹாப்பி. அதே தியானம் இல்லைன்னப்போ நம்ம பத்தியே சரியா தெரியாது. ஆனா கூட எல்லார பத்தி நம்ம ராங்கா ஜட்ஜ்மெண்ட் பண்றோம். ஆனா தியானம் பண்ணா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது, கம்பேரிசன் இருக்காது. தியானம் பண்ண என்ன தெரியும் வரும்? வி ஆர் யூனிக், எவ்ரி ஒன் ஆர் யூனிக், அண்ட் எல்லாரும் ஐடியாஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் அக்ரி பண்றோம். புக்ஸ் ஏன் ரீட் பண்ணோம்னா, இப்போ பகவத்கீதை கிருஷ்ணா சொல்லியிருக்கார். அது வார்த்தையெல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். அதெல்லாம் டெய்லி எப்படி வாழணும், எப்படி யோசனை பண்ணணும் சொல்லிட்டு யாருக்கு என்ன டவுட் வந்தா கூட பகவத்கீதா தினமும் படிச்சா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் லைஃப். அப்போ லைஃப் வந்து ஸ்மூத்தா ஹாப்பியா போகும். அந்த சாராம்சம் எல்லாம், லைஃப் சாராம்சம் எல்லாம் ஒரு புக்ல இருக்கும், டிஃப்ரெண்ட். ஸோ பத்ரிசால் என்ன சொல்றாரெல்லாம், எல்லா மாஸ்டர்ஸ், எல்லா யூனிவர்சிட்டிஸ், எல்லா சொசைட்டிஸ் புக்கு படிங்க சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, ஒரு கௌதம் புத்தா புக்கு எடுத்து, கௌதம் புத்தா லைஃப், அவரு எப்படி வாழ்னாரு, எப்படி லைஃப்னு ஹாப்பியா கொண்டு வந்தாரு சொல்லிட்டு ஸ்டார்டிங் இந்த எண்டு வரைக்கும் எல்லா விஷயமும் அவர் எவ்வளோ இயர்ஸ் அதை பற்றி ரிசர்ச் பண்ணாரோ அந்த புக்கு படித்தா வித்தின் ஸ்மால் டைம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். புத்தர் மெசேஜ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் புக்ஸ், டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ் படிக்கணும். அவர் புக் படித்தா அவர் லைஃப் எப்படி டீல் பண்ணாரு சொல்லிட்டு நமக்கு புரியும். அதனால அந்த என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த புக்கில் நாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நாம் கூட ஹாப்பியாக இருக்கிறோம். திருப்பி சத்சங் ஏன் பண்ணணும்னா, தினமும் தியானம் பண்ணணும், டிஃப்ரெண்ட் புக்ஸ் படிக்கணும். திருப்பி இது சத்சங் ஏன் பண்ணணும்னா, டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தினமும் கேட்கணும். இப்போ நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டவுட்ஸ் இருக்கும். ஆனா இப்போ இந்த மாதிரி சத்சங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யாரன்னா கொஷின் கேட்குறாரு, யாருன்னா அந்த மாஸ்டர்ஸ் ஆன்சர் பண்றாரு ஒரு கொஷனுக்கு. இப்போ ஒரு மாஸ்டர்ஸ்க்கு என்ன டவுட்ஸ் இருக்கு, ஆனா ஆட்டோமேட்டிக்கா இந்த சத்சங் என்ன பண்ணும்போது மாஸ்டர்ஸ் கூட அந்த ஆன்சர் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வரலாம். இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் அந்த மாஸ்டர் எப்படி ஹீல் பண்ணாரு, எப்படி அவரு ஹாப்பியா இருக்காரு, ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டபோது என்ன ஆகும், ஓஹோ இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, சரி அவர் இப்படி டீல் பண்ணாரு, என்ன மாதிரி அவருக்கு இருந்தது. ஆனா இப்போ அந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணிட்டு லைஃப்ல அவரு கூட ஹாப்பி இருக்காரு. ஆனா ஒரு மாஸ்டர்ஸ்க்கு புரிய வரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த மாஸ்டர்ஸ் வித்தின் அ ஷார்ட் டைம் வேற ஒரு மாஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாஸ்டர் புது மாஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதனால நம்ம தினமும் 1 hour சத்சங் பண்ணணும். திருப்பி யாரு பண்ணக்கூடாதுன்னு பத்ரி சார் சொன்னபோது 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இல்ல. நோ ஐடல் வர்ஷிப். ஏன் ஐடல் வர்ஷிப் இல்லைன்னா, காட் இஸ் இன், காட் இஸ் ஃபார்ம்லெஸ், காட் இஸ் வெரி வாஸ்ட். அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்ல முடியாது. திருப்பி வி வில் பிளைண்ட்லி நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் என்னமோ எனக்கு ப்ராப்ளம் வரும்போது அவர் என்னமோ சால்வ் பண்றாரு ஆனா நினைக்கிறோம், அந்த மாதிரி பாவனை எல்லாம் வரும். அதனால நோ ஐடல் வர்ஷிப். காட் இஸ் இன் ஃபார்ம்லெஸ், காட் இஸ் வாஸ்ட், இன்ஃபைனைட். திருப்பி நோ இன்டர்ஃபியரன்ஸ் இன் அதர்ஸ் லைஃப். அது எப்படி என்ன, அவர் வாழ்க்கை எப்படி நம்ம
நோ இன்டர்ஃபரன்ஸ். அதுக்கும் எல்லா விஷயமுக்கும் இன்னொரு லைஃப்ல போகக்கூடாது. யாதன்னா ப்ராப்ளம் சொன்னா, யாரை பத்தி என்ன யாதன்னா பேசினா கெட்டா, என் வீட்டுல இப்படி இருக்காரப்பா, இவர் இப்படி இருக்காரு, அவர் இருக்காருன்னு வேற அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட்ஸ் அவுட் அதெல்லாம் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் அண்ணா, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். எந்த மாதிரி ஹெல்ப்? அவரு வேலை நீங்க பண்ற விஷயம் அல்ல. நீங்க தியானம் பத்தி சொன்னா அவருக்கு நல்லா யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும்னா, தியானம் மூலமா அவருக்கு அவர் லைஃப் மேல கிளாரிட்டி வரும். எங்க எச்சு கம்மி இருக்குதுன்னு அவருக்கே புரியும். எந்த வேலை பண்ணா என்ன ரிசல்ட்ஸ் வரும், எந்த வேலை பண்ண வேலை பண்ண கெட்ட ரிசல்ட்ஸ், நல்ல வேலை பண்ண நல்ல ரிசல்ட்ஸ், அப்படி அவர் லைஃப் மேல அவருக்கே அவேர்னஸ் வரும். அதனால we have no rights to interfere in others life. ஓகே, திருப்பி நோ கில்லிங். ஏன்னா killing is a great sin. Harming other persons is a great sin. ஏன்னா இந்த பூமி மேலே 84 கோட்டான 84 lakh ஜீவிராசிகள் இருக்கு, லிவிங் திங்ஸ் இருக்கு. நம்ம மாதிரியே ஃப்ரம் மைக்ரோ ஆர்கனிசம் டு ஹியூமன் பீயிங், இன்னும் ஹையர் லெவல்ல பர்த்தா என்ன சேஞ்சஸ் பண்றதுக்கு எவ்ரி சோல், இன்ஃபென்ட் பேபி சோல்னிಂದ மெச்சூர்ட் சோல், ஓல்ட் சோல், திருப்பி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு சோல்ல. அந்த மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு எல்லா ராசி எல்லா சோல்ஸும் வந்திருக்கு பூமி மேலே, நம்ம மாதிரி என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு. அதனால நோ கில்லிங், இட் இஸ் கிரேட் சின். எல்லாரும் லிவிங் பீயிங்ஸ், ட்ரீஸ், மினரல் கிங்டம், அனிமல் கிங்டம், ஹியூமன் கிங்டம், டிவைன் கிங்டம். ஒரு சோல் இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு டிவைன் கிங்டம் வந்திருக்கு. அதனால நம்ம கூட எல்லா அதர் அனிமல்ஸ், அதர் டெவலப்மெண்டல் சோல்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும், அவரு கூட இந்த லெவல்ல ஹையா வர்றதுக்கு. ஸோ வி ஹாவ் நோ ரைட்ஸ் டு கில், இட் இஸ் கிரேட் சின். ஸோ டெய்லி இது அவேர்னஸாக வைக்கணும். நம்ம யாது பண்ணக்கூடாது, யாது பண்ணணும் சொல்லிட்டு தினமும் டெய்லி ரீகால் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். இது எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு எப்பவும் ஹாப்பினஸ் நம்மக்கிட்டேயே இருக்கு. அது அவுட் சைடு இல்லை. நம்ம அண்டர்ஸ்டாண்ட், நம்ம லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி என்னன்னு. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது இப்போ நம்ம கூட ஹாப்பியா இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு பேர் ஆப்போசிட் பர்சன்ஸ் கூட அந்த ரீதியே நாம கூட பார்க்குறோம். ஓ, என்ன மாதிரியே அவரு, ஸோ என்னென்ன ரைட்ஸ் எனக்கும் இருக்கோ, ஹாப்பியா வாழ்றதுக்கு, இண்டிபெண்டா வாழ்றதுக்கு, அந்த மாதிரியே அவர் பேரு கூட ஆப்போசிட் பர்சன் கூட இருக்கு. ஸோ என்ன விஷயம் ஆகட்டும், எனக்கு என்னென்ன விஷயம் வலிக்குதோ அந்த மாதிரியே ஆப்போசிட் பர்சனுக்கு கூட வலிக்கும் நமக்கு திங்கிங் வரும். அப்போ we won't harm anybody, we won't interfere anybody. So good binding இருக்கும் ஆப்போசிட் பர்சன்ஸ் கிட்ட, இந்த அனிமல்ஸ் கிங்டம் கிட்ட, பிளான்ட் கிங்டம் கிட்ட, ஹியூமன் கிங்டம் கிட்ட. திருப்பி லவ், லாஸ்ட்லி we will know that ultimate our goal to be happy always. ஸோ இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி ஒரு கிரேட் 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 சொசைட்டி.
எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டபோது இந்த விஷயமும் தியானம் பண்ணது ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்கு, எங்காவது பண்ணலாம், எனிவேர், எனி டைம், எனி பிளேஸ். திருப்பி தியானம் மூலமா ஆரோக்கியம் கிடைக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும், எல்லா பெனிஃபிட்ஸ். திருப்பி யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். உன் வாழ்க்கை உன் கையில இருக்கு. யூ ஆர் அ கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். எப்படி அண்ணா? எல்லா டிசிஷன்ஸ் பண்றது நீயே. யாதன்னா தேவையன்னா, யாது தேவையில்லான்னு டிசைட் பண்ணும்போதும் நீயே. ஸோ எவ்ரிதிங் ஆர் யூ ஆர் டூயிங், யூ ஆர் கிரியேட்டிங். ஸோ நமக்கு தெரியாம யாது தேவையில்லை அது கிரியேட் பண்றோம். ஆனா தியானம் பண்ணா என்ன தேவை நமக்கு, ஆனா அது கிரியேட் பண்ணும். ஸோ இங்கே கிரியேட் பண்ணும்போது நீதான் என்னென்ன தேவைன்னு நீயே டிசைட் பண்ற. ஆனா அது நல்லா ரிசல்ட்ஸ் வந்தா நீ ஹாப்பியா இருப்ப. அது நல்ல ரிசல்ட்ஸ் இல்லைன்னா நீ சேட் ஆகுற. இங்கே என்ன தெரிய வரும்? எல்லாம் நீயே டிசிஷன் பண்ற. யூ ஆர் த டைரக்டர், ரைட்டர், ஹீரோ, வில்லன் எல்லாம் நீயே. ஸோ யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப் அண்ட் சார் சொல்றார். அதனால ஜாகிரதையா அவேர்னஸா என்ன நம்ம வாழ்க்கையில வேணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை பற்றியே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டெய்லி எல்லா பாயிண்ட்ஸு அவேரா இருந்து ஃபாலோ பண்ணணும். சைலண்டா இருக்கணும், அதிகமா பேசக்கூடாது. எங்கே என்ன தேவையோ அங்கே பேசணும், எங்கே என்ன வார்த்தை பேசணும் அங்கே பேசணும். எதன்னா இம்பார்ட்டண்ட் என் மூலமா எதன்னா என் பேச்சு இன்னொருக்கு ஆப்போசிட் பர்சன்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எதன்னா யூஸ் ஆகும்னா அப்போ பேசணும், இல்லைன்னா மௌனமாகவே இருக்கணும். ஸோ எவ்ரிதிங் அவேரா இருக்கணும் லைஃப்ல. அவேரா என்ன பேசணும், என்ன பண்ணணும், என்ன யோசனை பண்ணணும், இது எப்பவும் அவேரா இருக்கணும். இருக்கும்போது நம்ம எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். ஓகே மாஸ்டர்ஸ். தேங்க்யூ சௌஜன்யா மாஸ்டர். ஸோ டெய்லி எல்லாரும் மார்னிங் செக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ். இனிமேலே ஒரு டே ஒரு மாஸ்டர்ஸ் வராரு. அவருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயமா அவர் பேசுகிறாரு. இன் மார்னிங்ஸ் நிறையா மெடிடேஷன் தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் தான் ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். ஏன்னா மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். என்ன கேட்குறோமோ அது அப்ளை பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜி யூஸ் ஆகும். ஸோ மோர் இம்பார்ட்டன்ஸ் இன் மார்னிங் செக்ஷன்ஸ் மெடிடேஷனுக்கு கொடுக்குறோம். எல்லாருக்கும் தேங்க்யூ மாஸ்டர்ஸ். கொஞ்சம் எனக்கு என்ன தெரிஞ்சுதோ, எனக்கு என்ன தெரிஞ்ச பாஷையில் நான் சொல்லியிருக்கேன். எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ சௌஜன்யா மாஸ்டர். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. மாஸ்டர்ஸ் யாராவது சௌஜன்யா மாஸ்டர் கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், கலந்து கொண்டதுக்கு நன்றி. நீங்க எல்லாருமே ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் கண்டிப்பா எங்களோட ஷேர் பண்ணணும். அப்படி நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. டெஃபினட்டா ஒரு நாள் நீங்க பேசலாம் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இந்த ஆனாபானா சதி தியானத்தை கொடுத்த பத்ரிஜிக்கு நன்றி. சௌஜன்யா மாஸ்டருக்கு நன்றி. கலந்து கொண்ட எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.
ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம இந்த ஜூம் செஷனை எண்ட் பண்ணிக்கலாம்.